வாகனங்களில் லாபமோ அதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தால் லாபங்கள் கிடைக்கும். அல்லது அதெல்லாம் நம்ம ரிப்பேர் பார்த்து பழையபடி ரன் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த வக்ரத்தில் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருவேளை அவங்க ஜாதகத்தில் தசா புத்திகள் சரியில்லாமல் இருந்து 6, 8, 12 திசைகள் இருந்தால் தாயார் வீடு வாகனங்களில் சில பாதிப்புகள் ஏற்படும். அதுக்கு முன்னாடியே என்ன பரிகாரம்னா, அவங்களே அந்த சில ஊனமுற்றோருக்கு உதவி செய்கிறது, அல்லது வண்டி வாகனங்களை சரியாக பராமரித்து வச்சுக்கிறது, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. அவங்களுக்கு இந்த சனி வக்ரம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும். தாயார் மூலம் அவங்க கொடுக்க வேண்டிய ஏதாவது சொத்துக்கள் இருந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அது இந்த அர்த்தாஷ்டம சனியில் கண்டிப்பாக நடக்கும். நல்ல இவங்களுக்கு ஒரு முடக்கம் தீர்ந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைக்கக்கூடிய காலம். ஏன்னா இந்த 10 வருஷம் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால் என்னால் வாழவே முடியலைங்கன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு